ஸோ கைஸ் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூ டர்ன் பண்ணுறப்ப எப்படி ப்ராப்பராக பண்ணுறது. லைக் ஒட்டி போய் இடிச்சிருவாங்க சில பேர், வந்துட்டு பைக்கில் இடிக்கிற மாதிரி போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா கார் வந்து பின்னாடி சைடு வந்து உரசணும். ஸோ இட்ஸ் இன்னோவா, அதனால் கொஞ்சம் அந்த கார் உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும். ஸோ பின்னாடி பார்ட் மட்டும் லைட்டாக நிறைய பேர் உரசிடுவாங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் அதை எப்படி கரெக்டாக யூ டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ வியர் மாஸ்க் அண்ட் சீட் பெல்ட்டும் போட்டுக்கோங்க. எப்போவுமே ட்ரைவிங் பண்ணுறப்போ சீட் பெல்ட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இட்ஸ் சேஃப்டி மெஷர் தானே, லைக் அதனால் நமக்கு தானே சேஃப்டி. ஸோ இப்போது யூ டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு, டேர்னிங் அப்படிலாம் என்னென்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைக் வெளியே வந்து விண்டு ரொம்ப அடிக்கிறது. இது ஜூன் மந்த், அதனால் ஸோ அப்படி தான் இருக்கும். விண்ட் அடிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஸ்பீட்ஸில் நம்ம போகும்போது ஸ்டெபிலிட்டி ரொம்பவே நமக்கு மிஸ் ஆகும். அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடலாம். நெக்ஸ்ட் வீடியோ கூட அதை மாதிரி அந்த விண்ட் ஸ்டெபிலிட்டியை பற்றி போடலாம். ஸோ அதனால் எப்படி ஓட்டணும், என்ன ஓட்டணும். இப்போ வந்து நம்ம யூ டர்ன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்போஸ் யார் அங்கே ஒரு யூ டர்ன் இருக்கா, இல்லை கேஸ் வந்து இப்போ ஃபைனலாக ஒரு யூடர்னை கண்டுபிடிச்சாச்சு. என்ன பண்ணோம், நம்ம இப்போ ரைட் சைட் போயிட்டுருக்கோன்னு வைங்க. இது வந்து கொஞ்சம் லாங் கார், இல்லை நீங்கள் ஹேட்ச்பேக் செடான் வச்சுருந்தீங்க அப்படின்னா, செடான் கூட கொஞ்சம் வண்டி கொஞ்சம் நீளமாக இருக்கும். என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்துட்டு கன்சிடர் ஒரு யூடர்ன் ஒரு டர்ன் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் அதில் நம்ம யூடர்ன் பண்ணிட்டு வந்துக்கலாம். ஸோ வந்து இங்கே பேரிகேட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரொம்ப வந்து இப்போ யூ டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த லேண்டில் போய்ட்டுருக்கோம்னா நம்ம ரொம்ப ஒட்டக்கூடாது. என்ன பண்ணோம் அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் நீளமான கார், அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் லெஃப்ட்டு திரும்பி அதுக்கப்புறமா ஒரு யூ டர்ன் போட்டால் இட் வில் பி பெட்டர். லைக் பாருங்கள், ரொம்பவே கொஞ்சம் ஸ்மூத்தாக யூ டர்ன் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த யூ டர்ன்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோயிங் ரொம்ப ஒட்டி போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இப்படியே திருப்பினா உங்களுக்கு வந்து அந்த இடிச்சிரும். ஸோ என்ன ஆகும்னா, லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட்டு போய்க்கோங்க. லெஃப்ட்டு போயிட்டு ஃபுல்லாக யூ டர்ன் பண்ணிடுங்க டக்குன்ட்டு. கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. ஸோ லெஃப்ட்டு திரும்பிட்டு நீங்கள் யூ டர்ன் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். இப்போது அவங்க வந்து ரைட் திரும்ப போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வில் கோ அண்ட் லெஃப்ட். இன்னொரு யூ டர்னில் ட்ரை பண்ணலாம் இதே ப்ராப்ளத்தை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, யூ டர்னில் நீங்கள் போடும்போது கார் என்ன கியரில் இருந்தாலும் செகண்ட் கியர் ஆர் ரொம்ப நீங்கள் ஸ்பீடை வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கியரில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படின்னா தான் நமக்கு யூ டர்ன் வந்து, இல்லைனா வந்து நடு யூ டர்ன்லேயே வந்து கியர் மாற்றிட்டுருக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு காரை வந்து ஒரு செகண்ட் கியர்லேயோ ஒரு ஃபர்ஸ்ட் கியர்லேயோ போட்டுக்கோங்க. போட்டு காரை வந்து ஃபுல்லாக ஸ்டியரிங் வந்து இப்போ இந்த யூ டர்ன் வருது, இந்த யூ டர்ன் பண்ணுவோம். இப்போது கொஞ்சம் லைட்டாக பெரிய கார்னால லெஃப்ட் எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ ஃபுல்லாக திருப்பியாச்சு, ஃபஸ்ட் கியர் போட்டாச்சு. அப்படியே ஸ்மூத்தாக விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நெக்ஸ்ட் அப்படியே ஸ்டியரிங் அப்படியே விட்டுருங்க. இட் வில் பி ஸ்மூத். என்னென்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யூ டர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து அவங்களே ஸ்டியரிங்கை பிடிச்சி திருப்ப ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அது என்ன ஆகுனா, ரொம்பவே வந்துட்டு ஒரு ரொம்ப ஸ்மூத்தாக இல்லாமல் ரொம்ப லைக் சடனாக திருப்புற மாதிரி இருக்கும். அதனால என்ன பண்ணுங்கள், ஓகே வெரி அந்த யூ டர்ன் போய்க்கலாம் நம்ம. இப்போது இண்டிகேட்டர்ஸ் போட்டாச்சு. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், காரை வந்து யூ டர்ன் பண்ணீங்க, ஒரு பேரிகார்ட் இருக்குது. ஸோ காரை வந்து நல்லா லெஃப்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுங்கள், இந்த எட்ஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, எட்ஜஸ் உள்ளே திருப்பாமல் கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் விட்டு ஃபுல்லாக திருப்புங்க. இந்த எட்ஜஸில் எதுவுமே அடிப்படாத மாதிரி. ஏன்னா கொஞ்சம் பெரிய கார். ஸோ இப்போ திரும்பிட்டீங்க. திரும்பினதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்டியரிங்கை வந்து ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸ்டியரிங்கை விட்டுட்டா அதுவே கொஞ்சம் திரும்பும். ரொம்ப கண்ட்ரோல் மீறி போகுதுன்னா மட்டும் நீங்கள் கையை வச்சு கண்ட்ரோல் பண்ணுங்கள்.
இல்லைனா ஸ்டியரிங் வந்து ரொம்ப வந்து ஒரு ரஃப்பாக திருப்புற மாதிரி இருக்கும். என்னடா அவன் இப்படி திருப்புறான், உள்ளே உட்காந்துட்டவங்க தான் ஃபீல் ஆகும், வெளியே உட்காந்துருக்கவங்க கூட அவ்வளோ தெரியாது. லைக் திருப்பும்போது அந்த ஜெர்க்கெல்லாம் அவ்வளோ தெரியாது, ஆனால் உள்ளே உட்காந்துருக்கவங்க நல்லாவே தெரியும் என்ன ரஃப்பாக ஹேண்டில் பண்ணுறானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஸ்டியரிங் திருப்பும்போது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது திருப்புறோம். ஸோ லெஃப்ட் வந்துக்கோங்க, கொஞ்சம் தூரமாக தள்ளி போய்க்கோங்க, ஃபுல்லாக திருப்புங்க, செகண்ட் கியர் போட்டு நீங்கள் திருப்புங்க. இப்போ நான் ஸ்டியரிங் பண்ணணுன்னா அப்படியே விட்டா உங்களுக்கு ஸ்மூத்தாக அதுவாக திரும்பிக்கும். இது எதனால் அப்படின்னா இதில் ஒரு டெக் கண்டென்ட் இருக்குது. ஓகே, வீல் பார்த்து கார் ஸ்டியரிங்கை விட்டிங்கன்னா அதுவாக ஸ்மூத்தாக திரும்பிக்கும். அலைன்மெண்ட், பேலன்ஸ், வீல் பேலன்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுவாக நல்லா திரும்பிக்கும். எப்போயாச்சும் உங்களுக்கு சூழ்நிலை வரும் நல்லா கொஞ்சம் திருப்பணும், அப்போ மட்டும் நீங்கள் கை வச்சு திருப்புங்க, இல்லைனா அதுவே வந்து ஸ்டியரிங் வந்து அதுவே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஓகே, இப்போது எதனால இது திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் வந்த கார்லாம் ஸ்டியரிங் வந்து திருப்பிட்டு மறுபடியும் திருப்பணும், நம்ம தான் திருப்பணும், மேனுவலாக தான் திருப்பணும். இப்போ வந்து எப்படி ஆட்டோமேட்டிக்காக திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரில் வந்து கேஸ்டர் ஆங்கிள், கேம்பர் ஆங்கிள் ரெண்டு இருக்கும். கேஸ்ட் கேம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேஸ்டர் ஆங்கிள் என்ன பண்ணோம், நெகட்டிவ் கேஸ்டர் அண்ட் பாசிட்டிவ் கேஸ்டர் இருக்குது. ஸோ இப்போ நெகட்டிவ் கேஸ்டர் அண்ட் நெகட்டிவ் கேஸ்டர் என்ன பண்ணோம், இட்ஸ் மோர் ஸ்டேபிள். அதனால் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சப்போஸ் நம்ம ரொம்ப திருப்புறோம் அப்படின்னா, இது கூட இன்டர்வியூ கொஸ்டினாக கூட நிறைய பேர் கேட்கலாம். ஸ்டியரிங் திருப்புறோம், நம்ம திருப்புறோம், ஆனால் விட்டால் எப்படி அது மறுபடியும் இருக்கிற பொசிஷன்லேயே வந்துடுது அப்படின்னு கேட்பாங்க. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் கேஸ்டர் ஆங்கிள். ஸோ கேஸ்டர் ஆங்கிள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் இப்படி இருக்கும், ஸ்டியரிங் வந்து மறுபடியும் அந்த பொசிஷனுக்கே மறுபடியும் டிமாண்ட் பண்ணும். அந்த கேஸ்டர் ஆங்கிள் நெகட்டிவ் கேஸ்டரில் இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸ்டியரிங் மறுபடியும் வந்து இருக்கிற பொசிஷனுக்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோவில் வந்து யூட்டர்ன் எப்படி பண்ணுறது அப்படின்னு வந்து ஒரு ப்ரீஃபாக பார்த்துருப்போம். நீங்கள் வந்து ஒரு பெரிய கார் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரமாகவும் அப்புறம் வந்து காரை கொஞ்சம் லெஃப்ட்டில் எடுத்து திருப்புறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து யாராச்சும் வராங்களா என்னென்னு பார்த்துக்கோங்க, கியரை வந்து செகண்ட் கியரில் போட்டுக்கோங்க. ஒரு சின்ன மாதிரி ஹேட்ச்பேக், சின்ன செடான்லேயே கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல, பிஎம்டபிள்யூலாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கார்ஸ்லாம் கொஞ்சம் லெஃப்ட் எடுத்து திருப்புங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்னதாக செடான், ஹோண்டா சிட்டி அந்த மாதிரி சிவிக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாகவே ஹேட்ச்பேக் திருப்புற மாதிரி திருப்பிக்கலாம். அதுலேயும் லெஃப்ட் எடுக்காமல் கொஞ்சம் நல்லா வளைச்சி, கொஞ்சம் இப்போது நீங்கள் ரொம்ப ஒட்டி போகாமல், இப்போது வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள், ரொம்ப கூட்டமாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, திருப்போம். இங்கே நீங்கள் வந்துட்டு திருப்பும்போது இந்த வால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாலையும் ரொம்ப ஒட்டி போகாமல், இல்லைனா அந்த வாலுக்கும் ரொம்ப அந்த சைடு லெஃப்ட் சைடு இடிக்காத மாதிரியும் நடுவில் வச்சு எப்போயுமே காரை வந்து யூட்டர்ன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் ஆல்வேஸ் ரொம்பவே சேஃப்டியானது. ஏன்னா இப்போது நடுவில் வந்து யாராச்சும் ரஷ் பண்ணுறாங்க, நடுவில் பைக்காரன் வந்து பூர்னா கூட அவன் வந்து பைக்காரன் ஃப்ரீயாக போயிடலாம். இல்லை அப்படின்னா தான் அவன் வந்து நம்ம காரில் வந்து உரசிட்டு போவான். ஸோ வந்து நமக்கும் சேஃப்டி, நம்ம திருப்புறம் ஈஸியாக திருப்பிக்கலாம். மெத்தவன் எவனாச்சும் வந்தாலும் நம்ம காரில் வந்து ஸ்க்ராட்ச் போடாமல் வந்து ரொம்பவே ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த சென்டர் ஆஃப் த இதில் திருப்புங்க எப்போயுமே நடுவில். நெக்ஸ்ட்டு வந்து கியரை வந்து செகண்ட் கியருக்கு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டியரிங்கை வந்து திருப்பிட்டதுக்கப்புறம் ஃப்ரீயாக விட்ருங்க. ரொம்ப கண்ட்ரோல் வேணும், இல்லை நம்ம இந்த சைட் போகணும், இந்த சைட் போகணும் மட்டும் ஸ்டியரிங்கில் கண்ட்ரோல் வச்சு இப்படி திருப்புங்க. இல்லைனா ஸ்டியரிங் அப்படியே லைட்டாக ஃப்ரீயாக விட்ருங்க, அதுவாக வந்து திரும்பிக்கும். ஸோ கைஸ், அவ்வளோதான் கைஸ், இந்த யூட்டர்ன் எப்படி திரும்புறதுன்னு பார்த்துருப்போம். ஓகே, பாய்.